பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்று என் தாய் தமிழை வணங்கி சினம் தவிர்க்க வள்ளுவர் காட்டிய வழிகள் என்று தலைப்பின் எனது உரையை தொடங்குகிறேன். அருளா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற நம் வள்ளற் பெருமான். அணுத்துணையும் சினம் அடையாமை என்கிறார். பிரபஞ்சத்திலேயே அணுதான் மிகச் சிறியது. அப்படியானால் அந்த அளவு கூட சினம் அறவே கூடாது என்றுதானே பொருள். ஆக்குவது ஏதெனின் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனின் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனின் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனின் விரதம் காக்கவே என்கிறது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றான யசோதர காவியம். இத்தகு சினத்தை நாம் விட வேண்டும். நம் பொய்யாமொழி புலவர் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தில் சிந்திய முத்துக்களை உங்கள் முன் சிந்திட உள்ளேன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காக்கவில்லையானால் அச்சினமே அவனை அழித்துவிடும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தவரை கொல்லும் நெருப்பு அவனை மட்டுமல்ல அவனது இனத்தையும் அழித்துவிடும். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. சினம் மிக்கவர் உயிருடையராயினும் செத்தவருக்கு ஒப்பானவர். சினத்தை அழித்தவர் துறவியருக்கு இணையாவர். எந்த சூழ்நிலையிலும் ஒருவனை சினம் அணுகவில்லையானால் அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளுங்கள். அவனையே ஞானி என்றும் கொள்ளுங்கள். சினம் அருமிடத்தில் தான் அருள் தோன்றும். அருள் துறைக்கு, அதாவது ஆன்மீகத்தில் சினமானது நேர் எதிர்நிலை. அதனால்தான் சினம் மாண்டு போக அருள் சேர்ந்திருப்பதற்கெல்லாம் என்கிறார் பத்திரகிரியார். யார் மீது நேற்று வரை சினம் கொண்டிருந்தோமோ அந்த நபர் மீது இன்று சினம் கொள்ளாத வாழ்க்கையை ஏற்படுத்தியதனால் ஏற்பட்ட அவரது மன மகிழ்ச்சியையும் முக மகிழ்ச்சியையும் நினைத்து பார்த்து மறுநாளும் இதே பயிற்சியை தொடர வேண்டும். இவ்வாறு 7 நாட்கள் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து பயிற்சியை செயலாற்றினால் நமக்கு சினம் உண்டாகாது. பேராசையும் தன்னலமும் ஏமாற்றமும் நம்மிடத்தில் சினத்தை தோற்றுவிக்கும். எனவே அவ்வெண்ணங்களை நீக்கி மனதை அமைதி நிலைக்கு கொண்டு சென்றால் சினத்தை தவிர்க்கலாம், மனதை நிலைப்படுத்தலாம். மன்னிப்பு என்னும் மாமருந்து சினத்தை மாயமாக்கும். அகமும் முகமும் மலர இனிமையும் உவகையும் தோன்றி அன்பு துளிர்விடும். வள்ளுவர் வழியில் வாழ்ந்த வேதாத்திரி ஐயா அவர்களின் பாதையை நேசிப்போம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த வள்ளலாரை யோசிப்போம். அருட்தந்தையின் அறிவில் விளைந்த அற்புத புத்தகங்களை வாசிப்போம். தரணி எங்கும் அற்புத தவத்தை தொடர்ந்து யாசிப்போம். எனவே வையகம் வாழ சினத்தை கைவிடுவோம், வையகம் வளர சினத்தை நீக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.